ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இந்த கொண்டக்கடலை நம்ம நைட்டே ஊற போட்டு வச்சுக்கணும். ஒரு 2 தக்காளி பழம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஹோல் கரம் மசாலா எல்லாம், பட்டா, காம்பு, பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் மஞ்சத்தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி சாறும் ஊற்றிடுங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப எல்லாமே போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதும் போட்டுக்கோங்க. ருசிக்கேற்ப காரம் ஒரு ஸ்பூன் காரம் போட்டுக்கோங்க. இது மிளகாத்தூள் நார்மலாக நம்ம மிளகாத்தூள் அரைச்சி வைப்போம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா அந்த எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம கொண்டக்கடலை டைரெக்டாகவே போடுறோம். இது நான் முன்னாடியே வேக வைக்கலைங்க, இது டைரெக்டாகவே போட்டேன். 1 கப் தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கொண்டக்கடலை கறி ரெடி ஆகிடும். ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.